ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள்ளாக நீங்கள் பலனடைகிறீர்கள், கர்த்தருக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், கர்த்தருடைய வருகைக்கென்று உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்கள் என்ற உங்களுடைய அந்த ஆசீர்வதிக்கப்படுகிற உங்களுடைய விடயங்களை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்வதனாலே என் தேவனையும் நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் என் தேவனுக்குள்ளாக நானும் கூட மகிழ்ந்து தெய்வத்தை இன்னுமாக உயர்த்துகிறேன். அன்பானவர்களே, உண்மையாக நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ நானும் கூட ஆசீர்வதிக்கப்படுவதோடு என்னுடைய வாழ்க்கையிலும் சீர்படுத்தப்பட வேண்டிய காரியங்களை, சரிப்படுத்தப்பட வேண்டிய காரியங்களை நானும் சரிப்படுத்தி சீர்படுத்தி என்னுடைய வாழ்க்கையிலும் மனம் புதிதாக்கப்பட்டு மர்வம் அடையத்தக்கதாக இந்த தேவ செய்திகள் எனக்கும் கூட மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே உரித்தாகட்டும். ஆமேன். ஆம், அன்பானவர்களே, இன்றும் கூட தேவனுடைய ஒரு செய்தியோடு கர்த்தருடைய கிருபையிலே கடந்து வந்திருக்கிறேன். ஆகவே ஒரு ஜெபத்தோடு இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வரப்போகிறவரும் ஆகிய எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாய் உயரத்தக்கதாக தெய்வமே உம்முடைய வார்த்தைகளை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடியேன் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொடுக்கிற இந்த அடிமையை உங்களுடைய சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளும்படியா நான் செபிக்கிறேன். அப்பா, என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய எந்த ஒரு ஆண்டவரே சக்தியினாலும் இந்த வார்த்தைகளை அப்பா இந்த இடத்திலிருந்து நான் சொல்ல முயற்சிக்காதபடி தேவ ஆவியானவரே உங்களுடைய பலத்தோடு, உங்களுடைய கிருபையோடு, உங்களுடைய ஆளுகைகளோடு, ஐயா உங்களுடைய அபிஷேகத்தோடு, உங்களுடைய வல்லமையோடு உங்களுடைய வார்த்தைகளை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் 30, 60, 100 கிரிய செய்ய என்று ஆண்டவர் நீங்க கிருபை செய்யும்படியா நான் செபிக்கிறேன். தேவனே, இந்த வார்த்தைகளை அப்பா பிள்ளைகள் கேட்டு அதற்கு விட்டு கொடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி தடை பண்ணுகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படும்படியா நான் செபிக்கிறேன். தேவனே, இந்த நாள் தேவ செய்தியை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படுவதற்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட உங்களோடு நான் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட இந்த தேவ செய்திக்குரிய தலைப்பை நான் முன்கூட்டியே சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய கிருபையிலே தேவனுடைய செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். நிச்சயமாக அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இன்றும் நிச்சயமாய் இந்த வார்த்தைகளும் நிச்சயமாய் எங்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்த மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளுக்குரிய அந்த தேவ செய்திக்குரிய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுக்குள்ளாக நாங்கள் ஏற்படுத்தி இருக்கும் உடன்படிக்கைகளை மீறாதிருங்கள். தேவனுக்குள்ளாக ஏற்படுத்தி இருக்கும் உடன்படிக்கைகளை மீறாதிருங்கள் என்பதுதான் இன்றைக்கு இந்த தேவ செய்திக்குரிய ஒரு தலைப்பு. அன்பானவர்களே, இந்த உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது நானும் சரி நீங்களும் சரி அநேக விடயங்களை இந்த உலகத்திலும் கூட இந்த உடன்படிக்கை என்ற ஒரு இந்த காரியத்தை நீங்கள் அநேகர் அறிந்திருப்பீர்கள். உலக நாடுகளை பார்க்கும் பொழுது உலக நாடுகளிலே ஒவ்வொரு நாடுகளும் சில நாடுகள் சில உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி அங்கே எழுத்தின் பிரகாரமாக உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி சில விடயங்களை அங்கே அந்தந்த நாடுகளிலே சில காரியங்களை அங்கே செய்வது உண்டு. அன்புக்குரியவர்களே, இன்னும் சில நாடுகளை பார்க்கும் பொழுது ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, வசதியான நாடு, ஒரு வறுமைப்பட்ட அல்லது ஒரு கஷ்டப்பட்ட சிறுமைப்பட்ட நாடுகளுக்கு அங்கே சில உதவிகளை அல்லது ஒரு அபிவிருத்தி பணிகளை செய்யும்படியாக சில உடன்படிக்கைகளை கூட அங்கே எழுத்தின் பிரகாரமாக செய்து அந்த பணிகளை அங்கே மேற்கொள்வதை கூட நாங்கள் பார்க்க முடியும். அதே போல அன்பானவர்களே, நாங்கள் ஒரு கட்சிகள் தேசங்களிலே அரசியல் கட்சிகள் என்று பார்க்கும் பொழுது அந்த கட்சிகள் கூட ஒரு
தேர்தல்கள் வரும் பொழுது அங்கே சில உடன்படிக்கைகளை செய்து அந்த கட்சிகள் இணைந்து அங்கே போட்டியிட்டு அங்கே ஆட்சிக்கு முயற்சிப்பதை கூட நாங்கள் இந்த பூமியிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சில அவர்களுக்குள்ளாக சில புரிந்துணர்வுகளின் அடிப்படையிலே உடன்படிக்கைகளை அங்கே எழுத்தின் பிரகாரமாக செய்து அங்கே அவர்கள் அந்த கட்சிகளிலே அங்கே போட்டியிடுவதையும் காரியங்களை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல வியாபார ஸ்தலங்களை பார்க்கும் பொழுது அவர்களும் கூட அங்கே ஒவ்வொரு வியாபார ஸ்தலங்களுக்கோ அல்லது ஸ்தாபனங்களுக்கு இடையே சில உடன்படிக்கைகளை செய்து அங்கே அந்த வியாபார காரியங்களை பார்த்து கொள்வதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இதே போலதான் தேவனுக்குள்ளாகவும் நாங்கள் சில உடன்படிக்கைகளுக்குள்ளாக நாங்கள் காணப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது தேவன் அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாங்கள் தேவனோடு செய்கிற உடன்படிக்கைக்கும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவன் எங்களோடு செய்கிற உடன்படிக்கைக்கும் அன்புக்குரியவர்களே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்பானவர்களே, நாங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை எடுப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே தேவன் பல உடன்படிக்கைகளை செய்து தேவன் தனக்கு பிரியமானவர்களாக அல்லது தன்னுடைய சாயலாக தமக்கு உகந்த பிள்ளைகளாக தான் விரும்பும் பிள்ளைகளாக தன்னுடைய வார்த்தைகளின்படி நடக்கிற ஜனங்களாக மாற்றும்படி பல உடன்படிக்கைகளை அங்கே தேவன் செய்ததை நாங்கள் பார்க்க முடியும். இன்னும் தேவ மனிதர்களோடு பல உடன்படிக்கைகளை செய்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நோவாவோடு தேவன் உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், தாவீதோடு உடன்படிக்கை செய்தார். இப்படி பல உடன்படிக்கைகள் செய்யப்பட்டதை நாங்கள் அங்கே தேவ மனிதர்களோடு உடன்படிக்கை செய்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக தேவன் அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது பல காரியங்கள் மூலமாக தேவன் உடன்படிக்கைகளை செய்து தேவன் தனக்குள்ளாக அவர் தன்னுடைய ஜனங்களை நடத்தும்படியாக அன்பானவர்களே பல காரியங்களை அங்கே உடன்படிக்கை செய்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதாவது புதிய ஏற்பாடு, நாங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்திலே அன்புக்குரியவர்களே தேவன் எங்களுக்கும் அவர் ஒரு உடன்படிக்கையை செய்து அவர் தனக்குள்ளாக அன்பானவர்களே, அதாவது எங்களுடைய பாவ சாப வாழ்க்கையில் இருந்து எங்களை மீட்டு தம்முடைய வழிகளிலே தமக்கு பிரியமானவைகளை நாங்கள் செய்யத்தக்கதாய் தம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை நடத்தி செல்லத்தக்கதாக அன்பானவர்களே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். நாங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அன்புக்குரியவர்களே இந்த திருவிருந்து நாட்கள், அதாவது திருவிருந்து எடுக்கும் பொழுது அதிகமாக நாங்கள் வாசிக்கிற அந்த பகுதிகளிலே இந்த வார்த்தை அங்கே என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய அங்கே உடன்படிக்கை, ஒரு புது உடன்படிக்கை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அன்பானவர்களே 25வது வசனத்திலே நாங்கள் பார்க்க முடியும். அங்கே சொல்லப்படுகிறது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே தேவனுக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அன்புக்குரியவர்களே அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே அங்கே ஒரு உடன்படிக்கையை செய்து எங்களை அவர் அங்கே எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் இருந்து மீட்டு அன்புக்குரியவர்களே அவர் தன்னுடைய வழிகளிலே எங்களை நடத்தி, இன்னுமாக நாங்கள் சொல்லுவோம் என்றால் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் நடந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் அன்புக்குரியவர்களே இந்த உடன்படிக்கை அங்கே அவருடைய இரத்தத்தினாலே செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல அன்புக்குரியவர்களே, ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு அங்கே உடன்படிக்கை செய்யும் பொழுது, ஒரு சிறுமைப்பட்ட நாடா இருந்தால், அது ஒரு வறுமையான நாடா இருந்தால், வளர்ச்சியடைந்த நாடு அங்கே ஒரு உடன்படிக்கையை செய்து அங்கே அபிவிருத்தி பணிகளை செய்து தருகிறோம் என்று சொல்லி சில விடயங்களை அங்கே ஒரு உடன்படிக்கை செய்து எழுத்தின் பிரகாரமாக அவர்கள் அங்கே ஒப்பந்தமாகி கச்சா திட்டு இப்படியாக
அங்கே அந்த பணிகளை மேற்கொள்ளும் பொழுது, அந்த வளர்ச்சியடைந்த நாடு மேற்கொள்ளும் பொழுது, அந்த சிறுமைப்பட்டிருக்கிற அல்லது வறுமைப்பட்டிருக்கிற அந்த நாடுகள், அன்புக்குரியவர்களே, அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஒத்தாசையா இருந்தால்தான் அங்கே இவர்களும் அங்கே உடன்படிக்கை செய்த பிரகாரம் அந்த உடன்படிக்கையின் படி என்னென்ன காரியங்களை அந்த நாட்டுக்கு, சிறுமைப்பட்டிருக்கிற நாட்டுக்கு செய்து தருவோம் என்று சொன்னார்களோ அதை செய்வதற்கு இலகுவாயிருக்கும். அதே போலதான் அன்பானவர்களே, எங்களையும் தேவன் அவருடைய ரத்தத்தினாலே எங்களை உடன்படிக்கை செய்து, ஆமென், அவருடைய ரத்தத்தினாலே தான் அவர் ரத்தத்தை சிந்தி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வேதனைகள் பட்டு, சிலுவை சுமந்து, சிலுவையில் அறையுண்டு, ரத்தத்தை சிந்தி, அன்புக்குரியவர்கள், அந்த ரத்தத்தினாலே எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஏன் இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார் என்றால், எப்படியான காரியம் இந்த உடன்படிக்கைக்குள்ளே அங்கே செயற்பட இருக்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த உடன்படிக்கை அவர் ரத்தத்தை சிந்தி எங்களை அங்கே தன்னோடு இணைத்துக் கொள்ளத்தக்கதாக அங்கே உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். எங்களுடைய பாவ சாப காரியங்கள் விடுதலையாகி அங்கே அவருக்கு பிரியமான வழிகளிலே நடந்து, அதாவது அவருடைய சித்தத்தின்படி நடந்து, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் சேரத்தக்கதாக, அன்புக்குரியவர்களே, நாங்கள் அந்த ராஜ்யத்துக்கு அங்கே பிரஜைகளாய் நாங்கள் மாறத்தக்கதாக தெய்வம் அவர் ரத்தத்தினாலே, அன்புக்குரியவர்களே, அங்கே உடன்படிக்கை எங்களோடு செய்திருக்கிறார். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்களும் அந்த உடன்படிக்கைக்கு விட்டு கொடுத்து, அன்புக்குரியவர்களே, நடக்க வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் அந்த தேவன் எதற்காக அங்கே உடன்படிக்கை செய்தாரோ அந்த காரியங்கள், அன்புக்குரியவர்களே, நாங்களும் விட்டு கொடுத்து அங்கே நடக்கும் பொழுதுதான் அந்த முடிவான காரியம், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவர் செய்த உடன்படிக்கைக்குரிய அந்த காரியம், அன்புக்குரியவர்களை, நிறைவேறும். அல்லேலூயா. ஆகவே நான் என்னத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனோடு நாங்கள் செய்திருக்கிற இந்த உடன்படிக்கை, அவர் ரத்தத்தினாலே எங்களை அங்கே புது உடன்படிக்கை நிமித்தம் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார், அல்லது அந்த உடன்படிக்கைக்கு எங்களை அங்கே உடன்படிக்கை நிமித்தம் அந்த ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து, அன்பானவர்களை, எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆனால் அந்த கூட்டி சேர்த்திருக்கிற அந்த அன்பு தெய்வத்துக்கு, அன்புக்குரியவர்களே, அவர் விரும்புகிற அந்த வழிகளிலே, அவர் காட்டுகிற அந்த வழிகளிலே, அன்பானவர்களே, அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் நடந்து, நாங்கள், அன்பானவர்களை, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இதற்கு முரணாக நாங்கள் செயற்படுவோம் என்று சொன்னால், இந்த உடன்படிக்கையில் இருந்து நாங்கள் விலகுகிறோம். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக நாங்கள் பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லி வருகிறேன். இந்த நாட்டுக்கு நாடு ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது, அங்கே அந்த உடன்படிக்கைக்கு அங்கே அதாவது ஏதாவது ஒரு நாடு அங்கே ஒத்து போகவில்லை என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அந்த உடன்படிக்கை முறிந்துவிடும். அந்த பணிகள் அங்கே அப்படியே நிறுத்தப்பட்டு விடும். அன்புக்குரியவர், அதே போலதான் அங்கே உடன்படிக்கை செய்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். நிச்சயமாக எங்களை அவருடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து எங்களை மீட்டு எங்களை வழிநடத்துவேன் என்று சொன்ன தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவரிலே எந்த ஒரு அங்கே காரியத்திலும் நாங்கள் பிழை கூற முடியும். ஆனால் நாங்கள், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உடன்படிக்கை, தேவனோடு செய்திருக்கிற இந்த உடன்படிக்கையிலே நாங்கள் மீறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே, அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனோடு அங்கே தேவன் எப்படியாக எங்களை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை அங்கே உடன்படிக்கை செய்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாங்கள் எங்களை கூட்டி சேர்க்கும்படியாக அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதற்கு நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நாட்களிலே இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள், தேவன் செய்திருக்கிற இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் விரோதமாக, அதற்கு பாத்திரவான்களாக நாங்கள் இருக்கத்தக்கதாக பிசாசானவனும் பல தந்திரமான காரியங்களை செய்வான். எங்களை அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று கூட நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதனாலே விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்றெல்லாம் வேதம் எங்களுக்கு
ஆலோசனை சொல்லுகிறது. ஆகவே நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவன் செய்த அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆமேன். அவர் இரத்தத்தினாலே அங்கே எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமேன். எங்களை மீட்டிருக்கிறார். இன்னுமாக அவருடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோம் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கை அன்புக்குரியவர்களே அங்கே சரியான முறையிலே அங்கே தேவனோடு அங்கே செய்த அந்த உடன்படிக்கை நாங்கள் தேவ வார்த்தைகளுக்கு விரோதமாக செயற்பட்டு அல்லது தேவ வழிகளிலே சரியான முறையில் நடக்காமல் எங்களுடைய புத்தியிலே சாய்ந்து அன்புக்குரியவர்களே நாங்கள் சுயமாக செயற்படுவோம் என்றால், அந்த உடன்படிக்கைக்கு அன்புக்குரியவர்களை நாங்கள் பாத்திரவான்கள் அற்றவர்களாக மாறிவிடுவோம். அந்த உடன்படிக்கை செய்த அந்த காரியம் எதற்கு செய்யப்பட்டதோ, தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு நேராய் எங்களை நடத்தி அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் தன்னுடைய ரத்தத்தினாலே அவர் எப்படி உடன்படிக்கை செய்தாரோ, அந்த பணிகள் அன்புக்குரியவர்களே அல்லது அந்த காரியங்கள் நாங்கள் எங்களுடைய புத்தியிலே நடக்கும் பொழுது அங்கே அவைகள் இடைநிறுத்தப்பட்டு விடும். நாங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியாமல் போய்விடும். ஆமென். இந்த நாளிலே இதை நாங்கள் கவனமாக அன்புக்குரியவர்களை கருத்தாக எடுத்து நாங்கள் இந்த நாட்களிலே தேவன் எங்களோடு அவர் இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து எங்களை மீட்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு நடத்தி கொண்டு போகிறார். ஆகவே நாங்கள் ஏதாவது தேவனுடைய வழிகளை விட்டு விலகி இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருக்கிறோமா என்பதை நாங்கள் இன்றைய நாளும் ஆராய்ந்து பார்த்து, அன்பானவர்களே, தேவனுக்குள்ளாக அந்த தேவன் செய்த அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் அன்புக்குரியவர்களே நாங்கள் நடப்போம். ஆமேன். என்ன நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் அங்கே கிருபையையும் உடன்படிக்கையும் காக்கின்ற மகா பயங்கரம் வல்லமுள்ள தேவன். ஆமேன். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் உடன்படிக்கை செய்த தேவன், அவர் உண்மை உள்ளவர். அவர் எங்களோடு உடன்படிக்கை செய்த தேவன் உண்மை உள்ளவர். எங்களை நடத்தி எங்களை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போவார். நாங்களும் விட்டுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சில நபர்களை குறித்து வேதத்திலே தேவன் சில உடன்படிக்கையை செய்த நபர்கள் அங்கே இடையிலே சில உலக பிரகாரமான காரியங்கள்னாலே அந்த உடன்படிக்கையை முறித்த விடயங்களை நாங்கள் பார்த்து, அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த நாளிலும் இந்த தேவ செய்திக்குள்ளாக எங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். சிம்சோனை குறித்து வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்திலே தேவன் அங்கே சிம்சோனை குறித்த ஒரு உடன்படிக்கை அங்கே செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது 13வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானதொன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசர்னாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அன்பானவர்களை, இங்கே சிம்சோனை குறித்த ஒரு உடன்படிக்கை தேவன் செய்தார். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அல்லேலூயா. அங்கே இவனோடு செய்த அந்த உடன்படிக்கைக்கு இவன் பாத்திரவானாய் இல்லாததினாலே அங்கே அந்த உடன்படிக்கை மீறப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, அங்கே எப்படியாக அந்த தெலீலாள் என்ற ஒரு ஸ்திரீ அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே அன்புக்குரியவர்களே அங்கே இடைப்பட்ட பொழுது, அங்கே அவளுக்கு இடம் கொடுத்த பொழுது, அங்கே அவனோடு தேவன் செய்த அந்த உடன்படிக்கையை மீறப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நான் என்னத்தை இதிலிருந்து சொல்லவார் என்றால், சிம்சோனோடு எப்படி தேவன் சவரகன் கத்தி படலாகாது, அவன் அங்கே எப்படி பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே ரட்சிப்பான் என்று சொல்லி தேவன் ஒரு உடன்படிக்கையாக அங்கே காரியங்களை சொன்னார். அன்பானவர்களே, ஆனால் இந்த சிம்சோன் எப்படியாக அந்த உடன்படிக்கையை மீறினான். அந்த சவரகன் கத்தி படலாகாது என்று அந்த உடன்படிக்கைக்கு அந்த தெலீலாள் என்ற அந்த ஸ்திரீ அங்கே அவன் மீது ஆதிக்கம் செலுத்தின பொழுது, அவளுக்கு இவன் இடம் கொடுத்த பொழுது, அன்புக்குரியவர்களே, அந்த இவனோடு செய்த அந்த உடன்படிக்கை மீறப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கும் அன்புக்குரியவர்களே, நாங்களும் தேவனோடு செய்திருக்கிற இந்த உடன்படிக்கைகள் மீறுகிறது எப்படி என்று சொன்னால்,
அன்பானவர்களே, அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இல்லாதபடி எப்படி நடக்கிறோம் அல்லது எப்பொழுது நடக்கிறோம் என்று சொன்னால், இந்த தெலீலாளை போல அன்புக்குரியவர்களே, உலக பிரகாரமான உலக சிற்றின்பங்களுக்கும் உலக சிநேகங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுப்பதனாலே அன்புக்குரியவர்களே, தெய்வத்தினுடைய வார்த்தைகள், தெய்வத்தினுடைய சித்தங்களை விட்டு அந்த உடன்படிக்கைக்கு அங்கே ஒரு அபாத்திரமாக அந்த தேவன் எப்படியாக அவர் இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து அவருடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தி அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அங்கே எங்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு சித்தமா இருக்கிறதோ, அந்த சித்தத்துக்கு முரணாக தேவ வார்த்தைகளுக்கு நாங்கள் சரியான முறையில கீழ்ப்படிந்து நடவாதபடி அன்புக்குரியவர்களே, எப்படி சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அந்த தெலீலாள் அங்கே ஆதிக்கம் செலுத்தி அவனுடைய வாழ்க்கையில இடைப்பட்ட பொழுது அவனோடு தேவன் செய்த அந்த உடன்படிக்கை, அந்த சவரகன் கத்தி படலாகாது என்று சொன்ன அந்த உடன்படிக்கை மீறப்பட்டதோ. இன்றைக்கும் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் எங்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கையா இருக்கலாம், அல்லது நாங்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையா இருக்கலாம், இன்றைக்கு மீறப்படுகிறது என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் விட்டு கொடுத்தவர்களாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இன்றைய நாள் இவைகளை குறித்து நாங்கள் சற்று யோசித்து அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு நாங்கள் உலக சிநேகங்களுக்கும் உலக இச்சைகளுக்கும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோமா? இதனாலே தேவ வழிகளை விட்டு நாங்கள் விலகி நடக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். என்ற வேதம் சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போய்விடும், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனோ அவன் நிலைத்திருப்பான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் தேவனோடு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருப்போம். தேவன் எங்களோடு எப்படியாக ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்த, அதாவது ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது சில தியாகங்களை செய்யத்தான் வேணும் அன்புக்குரியவர்களே. ஆமென். பாருங்கள், இயேசு கிறிஸ்து கூட அவர் தியாகம் பண்ணித்தான் அவர் தன்னுடைய ரத்தத்தினாலே எங்களோடு அங்க உடன்படிக்கை செய்திருக்கார். அதே போல நாங்களும் கூட அன்புக்குரியவர்களே, அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற நாங்கள் சில தியாகங்களை செய்ய வேண்டும். இந்த இப்படியான கூடாத சிநேகங்கள், உலக இச்சைகள், அங்கே உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாங்கள் விட்டு விலகத்தான் வேணும். அவைகளை விடத்தக்கதான ஒரு தியாகம் பண்ணத்தான் வேணும் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. உடன்படிக்கை என்பது அங்கே இரண்டு பகுதியினரும் நாங்கள் செயற்பட வேண்டும், சரியான முறையிலே ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியம் அன்புக்குரியவர்களை நாங்கள் போகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போக முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு செய்த அந்த உடன்படிக்கைக்கு அந்த பாத்திரவான்களாய் அன்புக்குரியவர்களே நாங்களும் எங்களை விட்டு கொடுத்தால்தான் நாங்கள் எங்களுடைய இஷ்டங்களின்படி நாங்கள் நடப்போம் என்று சொன்னால் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஆமென். ஆகவே அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் தேவன் எங்களோடு செய்திருக்கிற இந்த உடன்படிக்கைக்கின்படி அன்புக்குரியவர்கள் இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து எங்களை அந்த ராஜ்யத்துக்குள்ளே கூட்டி சேர்க்கும்படியாக அன்பானவர்களே அங்கே நடத்துகிறார். அதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. நான் இன்னொரு நபர்களை, அதாவது சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகு போன்ற இந்த வாலிபர்களை குறித்து கூட நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். அவர்களும் கூட தேவனோடு அவர்கள் செய்த உடன்படிக்கை, அல்லது தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கைக்கு எவ்வளவுத்துக்கு அவர்கள் ஒரு சாட்சியாக இருந்தார்கள் என்று பாருங்கள். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே நேபுகாத் நேச்சார் நிலைநிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும், வணங்காவிட்டால் அந்த எக்காலம் ஊதும் பொழுது அங்கே வணங்க வேண்டும், வணங்காவிட்டால் அங்கே அக்கினி சூளைக்குள்ளே அங்கே போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த கட்டளைக்கு கூட அவர்கள் அன்பானவர்களே இடம் கொடுக்காமல், அல்லது அதற்கு அவர்கள் விட்டு கொடுக்காமல், அதற்கு கீழ்ப்படியாமல் அன்புக்குரியவர்களே ஆராதிக்கிற தேவன் ஒருவர் தான். ஆமென். அவரைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை, தேவனோடு செய்த உடன்படிக்கை, ஆமென், அதாவது தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கையா இருக்கலாம், அல்லது இவர்கள் அங்கே தேவனோடு செய்த உடன்படிக்கை. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் ஒருவர், நமஸ்காரத்துக்குரியவர், அவர்தான் ஆராதனைக்குரியவர். அங்கே இந்த பொற்சிலை எல்லாம், இந்த விக்கிரகங்களை எல்லாம் நாங்கள் வணங்க முடியாது என்று சொல்லி அன்புக்குரியவர்கள் அவர்கள் வைராக்கியமா இருந்தார்கள். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். விடுவியாமல் போனாலும்
நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தைரியமாயிருந்தார்கள். அன்புக்குரியவர்கள், இதை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனோடு செய்த ஒரு உடன்படிக்கையாக கூட இருக்கலாம். ஆமென். நாங்கள் எந்த விக்கிரகத்தையும் தேவனை தவிர வேறொன்றை நாங்கள் வணங்க மாட்டோம் என்கிற ஒரு உடன்படிக்கை அன்புக்குரியவர்களே அங்கே தேவனோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல தேவனுடைய வார்த்தையும் கூட நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். தேவனை அன்றி வேற தேவர்கள் இல்லை. ஆமென். வேற உனக்கு தேவர்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த கட்டளைகளை கூட நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியாக அன்பானவர்களே, தேவனோடு நாங்கள் செய்திருக்கிற உடன்படிக்கை அல்லது தேவனுக்குள்ளாக நாங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கைகளுக்கு அன்புக்குரியவர்களே நாங்கள் விலகி நடக்காமல் அல்லது அந்த உடன்படிக்கைகளுக்கு மீறி நடக்காமல் அந்த உடன்படிக்கைகளுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக, ஆமென், அங்கே இரத்தத்தினாலே இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே எங்களோட ஒரு உடன்படிக்கை அங்கே தெய்வம் செய்திருக்கிறார். ஆமென். ஏன் செய்திருக்கிறார்? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எங்களை கூட்டி சேர்க்கும்படியாய், பாவத்திலும் சாபத்திலும் இந்த உளையான சேற்றிலும் இருந்து எங்களை மீட்டு எங்களை விடுவித்து தெய்வம் தன்னுடைய வார்த்தைகளின்படி தன்னுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தி அன்புக்குரியவர்களே இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைத்து எங்களை ஆசீர்வதித்து அன்புக்குரியவர்களே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அங்கே எங்களை சென்றடைய பண்ணத்தக்கதாக இந்த உடன்படிக்கை இரத்தத்தினாலே அவர் தெய்வம் எங்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் எங்களோடு செய்திருக்கிற இந்த உடன்படிக்கையை நாங்கள் மீறாமல், அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எந்த கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் வந்தாலும் தேவனை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. தேவனோடு நாங்கள் அந்த உடன்படிக்கை இரத்தத்தினால் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் எந்த விடயத்திலும் நாங்கள் விலக மாட்டோம். தேவனுடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆதாரம். அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடப்போம் என்று சொல்லி அன்பானவர்களை நாங்கள் ஜீவிக்க வேண்டும். ஆமென். அங்கே பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். மரணமானாலும் ஜீவனானாலும் அவரை விட்டு பிரிக்க மாட்டாது என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியாக தேவனுடைய அந்த உடன்படிக்கையிலே நாங்கள் வைராக்கியமாய் இருந்து அன்பானவர்களே, என்ன கஷ்டங்கள் என்ன வியாதிகள் கூட வரலாம் அன்பானவர்களே, வந்தாலும் நாங்கள் தைரியமாய் இருந்து அந்த உடன்படிக்கையில உறுதியாயிருந்து நாங்கள் அன்பானவர்களே நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் சாட்சியாக வாழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளைகளிலே அன்புக்குரியவர்களே நாங்கள் அந்த உடன்படிக்கையிலே நாங்கள் உறுதியா இருக்கும் பொழுது சில வேளை மரணம் கூட வரலாம். சில வியாதிகள் வந்து அன்புக்குரியவர்களே எங்களை நோவடிக்க பண்ணி தேவனை விட்டு அந்த உடன்படிக்கையை விட்டு அன்புக்குரியவர்களே தேவன் எதற்காக எங்களோடு உடன்படிக்கை செய்தாரோ அந்த காரியத்தை விட்டு விலத்தத்தக்கதாக பல காரியங்கள் வரலாம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் தைரியமா இருக்க வேண்டும். நான் சென்ற நாட்களிலே ஒரு அருமையான ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன் அன்புக்குரியவர்களே. ஒரு சகோதரி, அங்கே அந்த சகோதரிக்கு கேன்சர் வியாதி. ஆனாலும் அன்புக்குரியவர்களே அந்த சகோதரி எப்படியாக அந்த வியாதியை குறித்து அவ கவலைப்படாதபடி இன்னும் இந்த நாள் இருக்கிற நாட்களிலே அது என்ன நடந்தாலும் இருக்கிற நாட்களிலே கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். தன்னுடைய குடும்பத்தை தேவனுக்குள்ள இன்னும் ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளை இன்னுமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அந்த சகோதரி ஓடுகிறா என்று சொல்லி அங்கே இன்னொரு சகோதரி எனக்கு சொல்லியிருந்த அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இதுதான் தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கை. அன்புக்குரியவர்களே, தேவனுக்குள்ளா என்ன வந்தாலும் அந்த உடன்படிக்கை தேவன் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறதிலே நாங்கள் அன்புக்குரியவர்களை விலகி விடக்கூடாது. ஏனென்றால் உடன்படிக்கை செய்த தேவன் உண்மை உள்ளவர். ஏன் அது எங்களை உடன்படிக்கை செய்து அவர் அழைத்திருக்கிறார் என்றால் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போய் சேரும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இந்த சிறிய ஒரு செய்தி நிச்சயமாக கர்த்தர் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அவர் இரத்தத்தினால். ஏன் என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, அதாவது முதலாவது எங்களுடைய பாவ சாப வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டெடுத்து அன்புக்குரியவர்களே இந்த பூமியிலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வைத்து எங்களை ஆசீர்வதித்து இன்னுமாக அன்பானவர்கள் அவருடைய சித்தங்களின்படி நாங்கள் எங்களை நடத்தி அன்புக்குரியவர்களை அங்கே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எங்களை கூட்டி சேர்க்கும்படியாக இந்த இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென். இந்த உடன்படிக்கையை நாங்கள் எப்பொழுது முறிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய வழிகளின்படி நாங்கள் நடக்காமல், தேவனுடைய ஆலோசனைகளின்படி நாங்கள் நடக்காமல் நாங்கள் இருக்கும் பொழுது இந்த உடன்படிக்கையிலே அங்கே
முறிவு வந்துவிடும், அல்லது அந்த உடன்படிக்கைகளிலே அங்கே காரியங்கள் செவ்வையாக நடக்காதபடி அந்த உடன்படிக்கை செய்த தேவன் அந்த உடன்படிக்கையின் மூலமாய் வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வராமல் போய்விடும் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருந்து அன்பான சகோதர சகோதரிகளை நானும் நீங்களும் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஆமென். ஒரு ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, நாங்கள் உங்களுக்குள்ளாக செய்திருக்கிற அந்த உடன்படிக்கைகளை மீறாதபடி கர்த்தாவே அப்பா, நாங்கள் என்ன கஷ்டம், துன்பங்கள், துயரங்கள் ஆண்டவரே, சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் ஆண்டவரே, உங்களோடு செய்திருக்கிற ஐயா, நீர் எங்களோடு செய்த அந்த உடன்படிக்கைக்கு ஆண்டவரை பாத்திரவான்களாக, நாங்கள் உங்களோடு செய்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாக இருந்து தேவனே அப்பா, உங்களுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் வாழ கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே அப்பா எங்களை அழைத்து செல்லும்படியாக ஆண்டவரே அதை ஏற்படுத்தி இருக்கிறபடினால் ஆண்டவரே, அந்த புது உடன்படிக்கையின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியங்களை இந்த பூமியிலே செய்ய வேண்டும், உம்முடைய வார்த்தையின்படி நடந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்து கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க கிருபை செய்யுங்க. அதற்கு உம்முடைய ஆண்டவரே இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்து எங்களை அழைத்திருக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி அநேகர் இந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவரே மீறி நடந்திருப்பார்களா இருந்தால் ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் மனம் திரும்பி மீண்டும் இந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கர்த்தாவே உம்முடைய வழிகளிலே நடந்து ஐயாம் ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேர கிருபை செய்யுங்க. இந்த நாளும் வியாதி, வேதனை, கண்ணீர், கவலைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த தேவ செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இன்னொரு தேவ செய்தியோடு கர்த்தருடைய கிருபையில உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் தேவ பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.